இல்ல அவர் ஒரு முக்கியமான மாவட்டத்துல எஸ்பியா இருக்கிறாரு. அவங்க மனைவி பக்கத்துல உள்ள இன்னொரு மாவட்டத்துல எஸ்பியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் மீது சாதி ரீதியான ஒரு இதை சொல்றீங்க. திமுக ஐடி விங்குக்கு வேலை பார்க்கிறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே பேசுறாரு. இதெல்லாம் ஒரு எஸ்பியை பார்த்து இப்படி வார்த்தைகளை முன்வைப்பது சரியா இருக்குமா? வைக்கலாம் ஐயா. அவர் ஒன்றும் நாட்டில் தானே இருக்கிறார், ஜனநாயக நாடு தானே இது. இப்போ எஸ்பி ஐயா இது தனிப்பட்ட முறையில் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு, வழக்காட போறாரு, நீதிமன்றத்துக்கு போறேன்ட்டாரு. போங்க, அதை விட்டுட்டு எங்க ஊடகத்தில் நீங்க பேட்டி கொடுக்குறீங்க, ட்விட்டர்ன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. நீங்க 2 பேருமே உயர் காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து யாரா அந்த உண்மையாலே அவங்க மனைவி மேல புகார் கொடுத்து மூஞ்சை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். சும்மா தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதனால அவர் காவல்துறை பணி உன்னதமான பணி. அதுல 1000 பிரச்சனை இருக்கும். அவரோட சரக்கத்துக்கு கீழே அவர் சொல்றாரு இது பிச்சை எடுத்த நிதின்னு. அவரோட எல்லைக்கு கீழே எத்தனை ஆய்வாளர்களோ இல்ல அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகளோ பிச்சைக்காரி கிட்ட இருந்து காசு வாங்குறது, தள்ளு வண்டி கிட்ட இருந்து காசு வாங்குற நிதிலாம் இல்லையா? புடுங்கு நிதியெல்லாம் கணக்குல வராதா? நீங்க உத்தம, நீங்க பத்தினின்னு சொல்றதுக்கு முனைறீங்க. நீங்க இருக்கிற துறையில 100% நல்லா இருக்கா?